நண்பா, நண்பிகளே, நீங்கள் எப்பயாவது ரொம்ப தனிமையாக, ரொம்ப லோன்லியாக, ரொம்ப கஷ்டமாக, நம்மளை சுற்றி அத்தனை பேர் இருந்தால் கூட ஏதோ ஒரு தனிமையில் நம்ம உழண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை அனுபவிச்சிட்ருக்கீங்களா? எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையோட கடினமான பயணம், கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்கும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்க யாருமே நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. நம்மளை சுற்றி அத்தனை பேர் ஹாய் பாய் சொன்னாலும், அத்தனை பேர் இருந்தாலும், நம்ம ஒரு ஹார்டஸ்ட் ஜேர்னியை நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட் இஸ் ஃபார் த ஒன் who walks without applause, without support, without any fully understanding their path. எவ்வளோதாலும் முட்டி மோதினாலும் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம, நம்ம கனவை நோக்கி ஓடணும்னு நினைக்கும் போதெல்லாம், ஆனால் நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாமல், ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கான இந்த எபிசோட் ரைஸ் அகெயினில் நம்ம பார்க்க போகிறது when you walk alone. நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எப்படி நீங்கள் ரைஸ் அகெயின் பண்ணுறது? நம்ம ரைஸ் அகெயின் சீரீஸில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க when you walk alone. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஏமாற்றங்கள், இல்லை நிறைய புன்னகை, நிறைய சோகம், இப்படி தொடர்ந்து மாறி மாறி வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், சந்தோஷமாக இருந்தாகணும், நம்ம வாழ்க்கையில் சர்வைவ் பண்ணி இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அப்படின்னா யூ ஆர் ஆன் த ரைட் ஸ்பாட். கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும், இல்லை என்னோடய பாதையை சீராக்கிக்கணும், என்னோடய பாதையை கரெக்டான ரூட்டில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயமான பாட்காஸ்ட், நம்ம பாட்காஸ்ட்டை முக்கியமாக லிசன் பண்ணி வாழ்க்கையை உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நண்பா நண்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். நீங்கள் இல்லைனா இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் எதுவுமே கிடையாது. பல வேலைகளுக்கு இடையில், பல கமிட்மெண்ட்டுக்கு இடையில், எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் தொடர்ந்து ரன் பண்ணக்கூடிய இந்த ஒரு எபிசோட், இந்த ஒரு பாட்காஸ்ட் எல்லாமே உங்களால் நம்ம எல்லாரும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இது முழுக்க உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு உதவுவதற்கான ஒரு முயற்சி தான். எந்த ஒரு காலத்துலேயும் ஆடோ இல்லை மணியோ இன்வால்வ் ஆகவே ஆகாது. ஏன்னா இது என்னோட பர்பஸ்ஃபுல் லிவிங், உங்களோட பர்பஸ்ஃபுல் லிவிங். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை நிறைய மக்களுக்கு எடுத்து போகும்போது அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் இது கேட்குறேன்னா, நிறையா நல்ல மனிதர்களை, தேவைப்படுறவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் எல்லாருக்கும் போய் சேரும். அந்த ஒரு காரணத்தினால அதை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இதுவுமே. ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுற விஷயம் 4 பேருக்கு நல்ல பேருக்கு நல்ல விஷயங்களை, நல்ல வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பாட்காஸ்டோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். அர்ஜிமனோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் மெசேஜ் மீ, டெக்ஸ்ட் மீ. உங்கள் கதையை சொல்லணும் அப்படின்னா
நீங்கள் எழுதி அனுப்பலாம் உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக அமைய போகுது, பல எதிர்பார்ப்புகளோட ஒரு புது வருஷத்தை தொடங்கிட்டு ஒரு 5 நாளில் திருப்பி என்னடா போன வருஷத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கலாம், எல்லாமே ஒரே நாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்குள்ளே. அதை மறந்துடவே கூடாது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை விட்டு போயிடும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்றத மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ரைஸ் அகைன் சீரீஸில் இது 4வது எபிசோடு. 3 எபிசோட் முடிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வென் யூ வாக் அலோன், லோன்லினஸ், இந்த தனிமை, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வாழ்க்கையில் நினச்சதை, ட்ரீமை, சந்தோஷத்தை அடைஞ்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, தனிமை, லோன்லினஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பலம் இல்லாமல் கிடையாது. லோன்லினஸ் டசன்ட் மீன் யூ ஆர் வீக். ஓகேங்களா? ஸோ loneliness doesn't mean you failed. Loneliness means you are becoming someone new. ஒரு தனிமை உங்களுக்குள்ளே வருது, உங்களை போட்டு தாக்குது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா யூ ஆர் பிகமிங் எ நியூ பர்சன். நீங்கள் உங்களை மாற்றிக்க போகிறீங்க அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் வளர்ச்சி அடையும் போது எல்லோரும் உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க கஷ்டத்தில் அவங்க கூட இல்லைன்ற பட்சத்தில் எப்படி உங்களுடைய வெற்றியில் மட்டும் அவங்க பங்கு பெற முடியும்? நிறைய பேர் பங்கு பெற ஆசைப்படுவாங்க, பட் ஆனால் வி ஃபீல் லோன்லி. அந்த கடினமான பாதையில் நம்ம வெற்றி அடைவதற்கான ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப வெகு சிலர், ரொம்ப கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் நம்ம கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இது நடக்கும் எப்போவுமே. அது ஓகே இல்லை, அது தட் இஸ் வாட் நேச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி ஸ்ட்ராங் சோல் இஸ் சேப்ட் இன் சால்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனது உறுதி எப்போவுமே நம்மளை ஒரு கரெக்டான பாதையை நோக்கி நகர்த்தி செல்லும்ன்றது சந்தேகமே கிடையாது. ஒரு குட்டி ஸ்டோரி வழக்கம் போல் கேளுங்க. ஒரு பொண்ணு டிசைட் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேட்டுட்ருக்க நண்பிகளாக நீங்கள் கூட இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ரொட்டீன்ஸை கூட மாற்றுறாங்க, ஏர்லியராக வேக்கப் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய கனவுகள் எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டே இருக்காங்க. இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு விடையாக ஒன்று நடக்குது. சம்திங் சேஞ்ச்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கால் பண்ணுறத நிறுத்திட்டாங்க. அவங்களுடைய உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அவங்க ட்ரீமை சொன்ன பின்னாடி எல்லா பேரும் சுற்றி இருக்கவங்க, ஏன் கூட இருக்கவங்க கூட கொஷின் கேட்குறாங்க. நீ எதுக்கு சேஞ்ச் பண்ணுற? ஏன் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற? நீ யார் நினச்சிட்ருக்க? இதெல்லாம் கரெக்ட் வருமா அப்படின்னு ஏளனமாகவும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்லாம் அழுகுறாங்க. அவங்களுக்கே டவுட், ஒரு விஷயத்தில் ஒரு நேரத்தில் டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நம்ம இது கரெக்டான பாதையில் போகலையோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ரியலைஸ் பண்ணுறாங்க. நான் தனி ஆள் கிடையாது. நான் ஒரு பாத்தை எடுத்து அதில் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க யாருக்கும் அதில் விருப்பமும் கிடையாது. நம்ம முன்னேறத பிடிக்கவும் கிடையாது. ஏதோ நம்ம ஜெயிச்சிருவோமோன்னு அவங்க பயப்படுறாங்களா என்னன்னு தெரியாது. நம்மளை டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு மனசில் பவர்ஃபுல்லாக நினச்சிட்டு அவங்க நினச்ச ட்ரீமை அடையிற வரைக்கும் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. வருடங்கள் ஓடுது. த சேம் பீப்புள் ஹூ கொஸ்டின் ஹர், இந்த பல கொஷின்ஸ் கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே எனக்கு இவ்வளோ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. கை தட்டுறாங்க. என் ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு அவங்களே உறவுகளை உருவாக்கிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க போயிட்டு, இந்த பொண்ணு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சதுனாலாம் கிடையாது. அவங்க அந்த பொண்ணை ட்ரஸ்ட் பண்ணி எது நடந்தாலும் எந்த சலனமும் இல்லாமல், எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாமல் தொடர்ந்து அவங்க பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்த ஓட்டம் அவங்கள ஒரு வெற்றியை நோக்கி நகர வைக்குது. அந்த வெற்றி மற்றவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து சேர்க்குது. அப்போது இந்த ஷார்ட் டேர்மாக வந்த லோன்லினஸ், வெறுமை, வாழ்க்கையில் நம்ம யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, யாருமே நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? யாருமே பண்ண மாட்டாங்க. கூட இருக்கவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போது உங்களுடைய கனவுகளுக்கு, உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டும்தாங்க. நீங்கள் போராடியே ஆகணும். யாராவது சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களான்னு கெஞ்சுவோம், கதறுவோம். சாதாரண பண்ணக்கூடிய சப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்க. அப்போது நம்ம தான் நமக்கான தைரியம், நமக்கான முயற்சி, நமக்கான ஓட்டம் எல்லாமே நம்ம தான். ஸோ சில நேரங்களில் தனிமையாக இருக்கிறது, தனிமையாக வாக் பண்ணுறது, தனியாக முடிவெடுக்கிறது, தனியாக முயற்சி பண்ணுறது எல்லாமே ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் டீம் ஒர்க் பண்ணாதீங்க அப்படிலாம் இல்லை. இது வேறு. உங்களுடைய ஐடியாஸை புரிஞ்சுக்கிறாம, உங்களுடைய தாட்ஸை புரிஞ்சுக்கிறாம, உங்களுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிறாம, கனவுகளை புரிஞ்சுக்கிறாம உங்களை மட்டம் தட்டக்கூடிய மனிதர்களை மட்டும் நீங்கள் பிரிஞ்சிருங்க. வாழ்க்கை மனிதர்களை தனிமைப்படுத்தும். உங்களுடைய மைண்ட் அப்கிரேட் ஆகும்போது, ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ளே நடக்கும்போது, ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது, ஒரு முயற்சியை எடுக்கும்பொழுது இந்த தனிமை வரதான் செய்யும். நீங்கள் உங்கள் கூட இருந்தவங்க லூஸ் பண்ணலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பர்பஸ் கிளியராக இருக்கணும். யூ வாக் அலோன் when your soul demands growth. And here's the truth nobody tells you. இந்த உண்மையை நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. The road to greatness is quiet. கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை ரொம்ப அமைதியாக தான் இருக்கும், கடினமாக இருக்கும். The road to comfort is crowded. நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். எல்லோரும் போகிற பாதையில் போனோம்னா அங்கே க்ரௌட் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லோரும் இருக்க தான் போகிறாங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான பாதை எடுக்கிறது இல்லையே. அதே இது நம்ம ஜிக்கக்கூடிய ஒரு கடினமான பாதையை எடுக்கிறோன்னா அது கடினமாக தான் இருக்கும். க்ரௌட் இருக்காது. தனிமையாக தான் போய் ஆகணும். வேணுன்ற வாழ்க்கையை உருவாக்கணும்னா நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ ஆர் ஃபீலிங் அலோன் ரைட் நவ், இட்ஸ் நாட் அ கர்ஸ். இட்ஸ் அ சைன் தட் யூ ஆர் ரைசிங். நீங்கள் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க, தனிமையாக இருக்கீங்க, தனிமையாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியை சீக்கிரம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் மனசில் நல்லாவே புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன், மைண்டில் நல்லா ஏற்றிக்கங்க. டோன்ட் பெக் பீப்புள் டு ஸ்டே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் கெஞ்சாதீங்க. ஏன்னா உங்களை புரிஞ்சவங்க, உங்களை பிடிச்சவங்க அவங்க தானாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும், எவ்வளோ நடந்தாலும். தே ஆர் யுவர் சோல்மேட். உண்மை தானே?
பெக் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்ரிங்க் யுவர் செல் டு ஃபிட் இன். அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு அமேசான் பாக்ஸ்குள்ளே உங்களை வச்சிடாதீங்க. வைக்க முடியாது. மியூச்சுவலாக இருக்கணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறணும். சும்மா டம்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களோட ஜேர்னியை நீங்கள் டவுட் பண்ணாதீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பிகாஸ் ஒன் டே உங்களுடைய தனிமை ஒரு தலைமையாக மாறும். உங்களுடைய அமைதி ரொம்ப கான்ஃபிடென்ஸாக மாறும். உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பலமாக மாறும். When you finally reach the top, you will realize walking alone didn't weaken you, it built you. தனிமையாக ஒரு முடிவெடுத்து, தனிமையாக ஒரு வாழ்க்கையை எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன், நான் என்னோட கனவுல நான் சாதிப்பேன், எல்லாரும் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்க்கை நடத்த எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு மனிதியாவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கங்க. பிகாஸ் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். இவ்வளோதான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. when no one claps for you, learn to clap for yourself. யாருமே உங்களுக்கு கைத்தட்ட விரும்ப மாட்டாங்க. கை தட்டலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்குள்ள தட்டிக்கங்க. சூப்பராக பண்ணடா, நல்லா பேசுனடா, குட் ஜாப், யூஆர் ஆன் ட்ராக் அப்படின்னு உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. when no one believes in you, become your own belief. யாரும் உங்களை புரிஞ்சுக்கல, யாருமே உங்களை பிலீவ் பண்ணலைன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள். when the world goes silent, listen to your inner voice. சைலண்டாக உங்கள் இன்னர் வாய்ஸை லிசன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியான ஒரு வெளிச்சமான பாதையை உங்களுக்கு வழி கடக்கும். பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் யூ வில் எவர் ஹேவ் இஸ் த ஒன் வித் யுவர் செல்ஃப். ஆமாம், நீங்கள் தான் உங்களுடைய நெருக்கமான நண்பரும் நெருக்கமான உறவும் கூட. உங்களுடைய வாய்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பெயினை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் லாஸ்ட், யூ ஆர் ஜஸ்ட் பிகமிங். உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நண்பிகளே, நீங்கள் இப்போது ஒரு தனிமையாக ஒரு உங்களுடைய போக்கில் வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தலை நிமிர்ந்து வெற்றியை நோக்கி நடந்துக்கிட்டே இருங்க. எல்லா பேரும் உங்கள் கூடயே வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த கடினமான பாதையை எடுக்கக்கூடிய நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் போகிற பாதையும் ஸ்பெஷல். நீங்கள் ஜெயிச்ச பின்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. இது ரைஸ் அகெயின் சீரீஸில் 4th எபிசோடு. You are not walking alone. I will see you in the next episode of the Rise Again series. Until then, walk alone if you must, but never stop walking. Loneliness is not weakness, it's transformation. When you grow, not everyone can follow. Trust yourself when no one else does. வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க, பிடிச்சதை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரு வாழ்க்கையை ருசித்து வாழுங்க. அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில், ரைஸ் அகெயின் எபிசோடில் உங்களும் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. மறக்காமல் 4 நல்ல நண்பர்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிளையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பி. முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் ரன் ஆகக்கூடிய இந்த பாட்காஸ்ட் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடியது உங்கள் சந்தோஷம், உங்கள் புன்னகை. ஆல்ரைட், டேக் கேர் நண்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.